சண்டே ஈவினிங் போல் ட்ரெஸ் எடுக்க போகலான்ட்டு வந்து கிளம்பிட்டோமா. எனக்கு இந்த மாதம் வந்து பர்த்டே வருது. சரி எங்கள் வீட்டுக்கார் வந்து வா போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்குலாம் வந்து டாட்டா பாய் சொல்லிட்டு காந்திபுரம் வந்து கிளம்பிட்டோம். அவங்களுக்கு வந்து எனக்கு பட்டு சாரி மாதிரி தான் வந்து எடுத்து தரணும்னு ஆசையாக சரின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு கணபதி சில்க் போகலான்னு பார்த்தோம். சரி போகிற வழியில் சிவா டெக்ஸில் எப்போவுமே வந்து கூட்டமாகவே தான் இருக்கும். ஆளுங்க வந்து நிறைய வரிசையாக வந்து நம்ம விருந்துக்கு வந்த மாதிரி வரிசையாக ஸ்டெப்லலாம் உட்காந்துருப்பாங்களா. சரி நம்மளும் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து போனோம். கூட்டத்தை பார்த்திங்களா எல்லாம் வந்து ரம்ஜான் ஷாப்பிங் இருக்குது. அதனால் போனது நான்லாம் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு 2-3 சாரீ எனக்கு பிடிச்சிச்சின்னா அந்த கடையில் பார்ப்பேன். இல்லைன்னா எனக்கு 50 சாரீ வந்து காமிச்சாலே எனக்கு வந்து பிடிக்காது. நிறையா வந்து பார்க்கவும் மாட்டேன். எனக்கு ஒரு 2-3லேயே வந்து நான் டக்குன்னு வந்து எனக்கு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிடுவேன். ஆனால் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் யோசித்து வந்து அந்த எடுப்பேன். எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம சாரீ வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் தைச்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 3 சாரீ வந்து சூஸ் பண்ணேன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலர் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அதை எடுத்து கொடுத்தாங்க. இந்த க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டார்க் கலர்ஸ் தான் கொஞ்சம் பிடிக்குமா. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெட் கலரில் ஜிகு ஜிகுன்னு ப்ளவுஸு. சரி நிறைய ரெட் கலரில் வந்து வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமர் க்ரீனில் வந்து பிங்க் ப்ளவுஸு. இது வீடியோக்கு வந்து அந்த மாதிரி தெரியும். ஆனால் நல்லா இருந்துச்சு. சாரீ எடுத்துகிட்டு வரும்போது ஒரு குட்டியாக வந்து ஹாட் பாக்ஸ் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தாங்களா. அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து நகை கடை கிளம்பி நான் வந்து சாரீ எடுக்கிற பிளானில் மட்டும் தான் போனேன். ஆனால் அந்த ஜாய் அலுகாஸ் கடையை பார்த்தோன்னே எனக்கு வந்து கொலுசு மாற்றணும்னு வந்து தோணிருச்சு. என்னோட பழைய கொலுசு வந்து ரொம்ப 2-3 வருஷத்துக்கு ஆகிட்டு ரொம்ப கருத்து போச்சா. சரி அதை கொடுத்துட்டு அதே ரேட்டுக்கு வந்து நம்ம எடுக்கலான்னு பார்த்தா அந்த கொலுசு 8000க்கு தான் போச்சு. வெள்ளி விற்கிற விலைக்கு நமக்கு சின்ன கொலுசு தான் வந்து கிடைக்கும் போல். முதல்ல வந்து பார்த்தா நான் வந்து ஒரு 100 கிராம் 150 கிராமுக்கு வரைக்கும் கொலுசு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து என்னோட கொலுசோட வெயிட் வர வர ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. இந்த கொலுசு வந்து 40 கிராம்னு சொல்லிட்டு என்னோட பழைய கொலுசு 8000 ரூபாய்க்கு எடுத்தாங்களா. அப்படி இது கூட வந்து ஒரு 4000 போட்டு இந்த கொலுசை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த கொலுசு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.